வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கங்குவா படத்துக்கு அடுத்துதான் சூர்யா நடிச்சிருக்க படம் தான் ரெட்ரோ. இந்த படம் நேத்து மே 1ஆம் தேதி வியாழக்கிழமை வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரெட்ரோ இந்த படத்துல சூர்யா, பூஜா ஹெக்டே, சொஜித் ஜார்ஜ், ஜெயராமன் சொல்லி நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜுடைய ஸ்டோன் பென்ஸ் நிறுவனமும் அதே போல சூர்யா அவர்களுடைய 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்தமானுக்கு இங்கிருந்து கொஞ்சம் பேரை கொண்டு போயிட்டு ரப்பர் ரப்பர் எடுக்கிறதுக்காக அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. 1890 ஸோ காலங்காலமாக அவங்கள அதுக்கப்புறம் வர சந்ததிகள் அவங்கள வந்து அடிமைப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு விடுதலை கிடைச்சதா இல்லையா, அங்கே என்ன நடந்தது அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய மொத்த கதை. சூர்யா அவர்கள் இந்த படத்துல வந்து இது கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவர் வந்து எல்லா படத்துலயும் அவருடைய உழைப்பை வந்து கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதனால இதுதான் கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கங்குவால கூட பயங்கரமா உழைச்சிருந்தாரு. இதுலயும் அதே சேம் டைம் நல்லாவே இதுல ஃபைட் சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாடல்கள், அதுக்கப்புறம் டான்ஸ்னு சொல்லி எல்லாத்துலயுமே வந்து அவருடைய பழைய நடிப்பை கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவருடைய உழைப்பை வந்து கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஒரு சில சீன்லயும் அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால இது கம்பேக் இல்லை, அவருடைய உழைப்பு கண்டினியூவா வந்துட்டு தான் இருக்கு. அதே போல கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுலயும் அவருடைய வேற லெவலான ஒரு திறமை இருக்கு. ஸோ இந்த கதையும் அவர் அப்படிதான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இந்த படத்துல இதற்கு அடுத்ததான் பூஜா இருக்கு. ஸோ அவங்க வந்து சூர்யாவுக்கு ஈக்குவலா வந்து ஒரு கேரக்டர் அதை வந்து அவங்க சூப்பரா ஹேண்டில் பண்ணி கடைசி வரைக்கும் நடிச்சிருக்கிறாங்க. அந்த கேரக்டராகவே அவங்க வந்து தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஜெயராம் ஸோ வித்தியாசமான ஒரு கேரக்டர், ஒரு டாக்டர் கேரக்டர், சிரிப்பு டாக்டர் கேரக்டர். அதை வந்து அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து சூப்பராகவே பண்ணியிருக்கிறாரு. இதுதான் ஜோஜி ஜார்ஜ். ஸோ தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு. குறிப்பாக வந்து சூர்யா, பூஜா ஹெக்டே இவங்களுக்கு அடுத்துதான் அதிக கேரக்டர் அவருக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்ததான் இன்னொரு வில்லன் வராரு. ஸோ அவருக்கு வந்து யாருன்னே தெரியாத மாதிரியே நம்ம அவரை பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் ஒரு வில்லனிசத்துல, அவருக்கு தெரிஞ்ச வில்லனிசத்துல அவர் மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் கருணாகரன் அவர்லாம் ஒரு சில சீன் தான் வர்றாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜுடைய அப்பா அவரும் வந்து நடிச்சிருக்கிறாரு. இதே போல நாசர் பேசுறதுலாம் ஒண்ணுமே புரியல. ஆனா அவருடைய கேரக்டர் வந்து இந்த வயசுலயும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. இதே போல இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களுடைய கேரக்டர் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய மியூசிக்கு ஸோ பாடல்கள்லாம் வந்து கனிமா பாடல், அதுக்கப்புறம் அந்த லவ் சாங் இது எல்லாமே வேற லெவலுக்கு ஹிட்டு. ஸோ இப்பயும் இந்த படத்துலயும் வந்து அது ரொம்ப விஷுவலாகவும் ரொம்பவே நல்லா இருந்தது. கனிமாலாம் வேற லெவலா கொண்டாடுற அளவுக்கு இருந்தது. பார்க்கறதுக்கே ஒரு அந்த பாடலாம் பார்க்கும்போதே ஒரு கூஸ்பம் மூமெண்ட் இருந்தது. ஒரு வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதுக்கப்புறம் மீதி வர பாடல்களும் நல்லா இருந்தது. ஸ்ரேயா வந்து ஒரு பாடலுக்கு வராங்க. அந்த பாடலும் தேவையில்ல, அந்த பாட்டுமே வந்து ஈர்ப்பாவும் இல்லை. அவங்கள எதுக்கு இந்த பாட்டுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதே போல பிஜிஎம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் போற வேகமே தெரியல. அந்த அளவுக்கு வேற லெவலான பிஜிஎம் வந்து கொடுத்திருந்தாரு. இடைவேளைக்கு அப்புறம் வந்து பிஜிஎம் வந்து கம்மி பண்ணியிருக்காரு. ஆனா அடிக்கடி வர அவருடைய பிஜிஎம் எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. மியூசிக்லாம் வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்கள் மிரட்டியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டை பயிற்சி கெச்ச கம்பக்டே அப்படின்ற ஒரு நினைக்கிறேன். ஸோ வேற லெவலான ஃபைட்டு, ஒவ்வொரு ஃபைட்டும் ஒர்த்து. ஃபைட்டுக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சா. இந்த படத்துடைய ஒளிப்பதிவு ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. பகல் நைட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்தமான் எல்லாத்தையும் வந்து சூப்பரா காட்டியிருந்தாரு. நல்லாவே பண்ணியிருந்தாரு. கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. ரொம்ப இருட்டு சீன், அதாவது நைட் சீன்லாம் வந்து ரொம்ப பக்காவா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய எடிட்டிங் சபிக்கும்போது ஸோ அவருடைய எடிட்டிங் வேற லெவலாக இருந்தது. குறிப்பாக ஃபைட் சீன்லாம் பயங்கரமா தெரிச்சுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் பயங்கரமா இருந்தது. அந்த செட்டாவே தெரியல, அந்த இடமாவே நம்மளுக்கு கண் கூட இருந்த மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் படத்துல இருந்து வேற ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறாரு. வேற ஒரு லெவலுக்கான கதையை வந்து கொண்டு போறாரு. அதே நேரத்துல இன்னொரு படம் ரெட்ரோ. ஸோ இதையும் வந்து அவர் தைரியமா எடுத்திருக்கிறாரு. அதை எக்ஸ்போஸும் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் வேற லெவலா வந்திருக்கு. சில குறைகள் இருந்தா கூடமே நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. மேக்கிங் வைஸ் வேற ஒரு உலகத்தை காட்டுறாரு. வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேர் வந்து இதை அப்படி இல்லை இப்படி இல்லை சரியில்லை நிறைய சொல்லி டீக்ரேட் பண்ணலாம். புக் மை ஷோலாம் வந்து ரேட்டிங் வந்து 8.9 இருந்து 7.9 வரைக்கும் குறைச்சிட்டாங்க. ஸோ இன்னும் எந்த லெவலுக்கு குறைப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இது மாதிரி படங்களே பிடிக்காதா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. ஸோ இது போல விஷயங்களால கார்த்திக் சுப்ராஜ் மாற மாட்டாரு. அவர் தொடர்ந்து இது மாதிரி படங்களை, மக்களுக்கான விடுதலைக்கான படங்களை வந்து எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன்.
சரி படத்துல அப்படின்னா சில சில குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த அந்தமானுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கதை வந்து ஒரு ஒரு லெவலுக்கு போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு குறையும். திரைக்கதையில கொஞ்சம் என்னடா இது அப்படின்னு சொல்லி தோணும். அதுக்கப்புறம் இடைவேளைக்கு அப்புறமும் இடையில இடையில அது மாதிரி தோணும். ஒரே இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்காம கொஞ்சம் குறைஞ்சு குறைஞ்சு அது மாதிரி போயிட்டு இருக்கோம். கடைசியா வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவலா பண்ணியிருந்தாரு. இது போல விஷயங்களால இந்த படத்தை வந்து குறை சொல்லுவாங்க. மற்றபடி அவர் வந்து இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. மொத்தத்துல இந்த கங்குவா படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் 2 விதமான ரிவ்யூ வந்து குடுக்குறேன். ஒண்ணு வந்து எனக்கு புடிச்ச ரிவ்யூ. நான் வந்து இந்த படத்த ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா பார்த்தேன். நெறைய வித்தியாசமான சீன்கள், நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குற சீன்கள். அப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானு பார்த்து வியந்த விஷயங்கள்லாம் இருந்தது. படம் வந்து ரொம்ப நீட்டா, ரொம்ப மேக்கிங் வைஸா கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் வேற லெவலா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் நான் வியந்து பார்த்தேன். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குடுத்து, இது மாரி இவரு எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கெல்லாம் ரொம்ப புடிச்சிருந்தது. ஆனா, அ ஒரு சிலர் அதாவது வேற மாரி எதிர்பார்த்த அவங்களுக்கெல்லாம் இந்த படம் போயிட்டு உட்காந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட கூட நல்லா போகும். அதுக்கப்புறம் அந்தமான் சீன் வரும்போது கொஞ்சம் இந்த படம் வந்து அதனுடைய லெவல் குறைஞ்சு திரும்ப வந்து சில விஷயங்களால இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் இன்டர்வல்லாம் வந்து ஒரு மாரி நல்லாவே முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் செகண்ட் ஹாஃப்ல இந்த கதைய வந்து எங்கடா கொண்டு போறாங்க அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு புரியாம வேற எங்கெங்கேயோ போறாங்களே அப்படின்ற மாரி தோணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியா அந்த படம் வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் நான் சொன்ன அந்த 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கலாம். மத்தபடி இந்த படம் வந்து புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு டைம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு படம் தான் இது.